நான் சொல்ற பாட்டுக்கு நீ வாசிக்கணும். இப்ப சொல்லவா? சீ 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 ரொன்னு நீச்சி சீ 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 ரொன்னு நீச்சி ரென்னு நீச்சி. ஹிந்தி பாட்டா இருக்கனே, தமிழ்ல பாடுங்கண்ணே. தமிழ்ல பாடவா? பணத்துக்காக என்ன மறந்து அவ கூட பொண்ணையே, பாவி மனச புரிஞ்சுக்காம அவ கூட பொண்ணையே, நான் பணக்காரன்னு இல்லைன்னு தெரிஞ்சு அவ கூட பொண்ணையே, நான் ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து அவ கூட பொண்ணையே, நான் ஊருக்கு வந்த போயிட்டு போது அவன் கூட பொண்ணையே. சீ 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 அழகு ரோரிச்சி சீ சீ அழகு ரோரிச்சி. வாசிரா இந்த பாட்டுக்கு வாசிரா. என்னப்பா வாசிக்கிறியா? கை தட்டிட்டாங்க. என்னப்பா அது வாசிக்கிறானப்பா? ஏப்பாப்பா தட்டாதையப்பா, நான் ஒத்துக்கிற மாட்டேப்பா. இருங்கப்பா, இன்னொரு பாட்டு இருக்குல்ல சோதிப்பல, அதுக்கு வாசிக்கிறா. அண்ணாத்த பாத்தைய அண்ணாத்த கேக்கேன்னா இந்த பாட்டுக்கு வாசிக்கிறா. இதாண்டா பாட்டு. இதுக்கு நீ வாசித்து கை தட்டு வாங்கினா தாண்டா பெரிய பெட்டிக்காரன் ஒத்துக்கிருவேன். அண்ணாத்த பாத்தைய அண்ணாத்த கேக்கேன்னா அண்ணாத்த கேமையா மயமா ஓயினா வாசிரா. இதுக்கு தான் உன்னை பப்புன படம் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். இதுக்கு தாண்டா அந்த பெட்டிக்காரனை நான் சோதிக்கிறதுக்கு வர்றேன் வீம்புக்குனே. என்ன பூரா கை தட்டிட்டியே. நன்றி நன்றிண்ணே. இன்னைக்கு நல்லா வாசிக்கிறானா? வேற ஏதாவது வாசிக்கிறா? இன்னொரு பாட்டு இருக்குல்ல, போதுமா? சரி நீ பெரிய பெட்டிக்கா, நானே ஒத்துக்கிறேன். கை தட்டிக்கிறேன்டா. ஓகே கை தட்டிருங்கப்பா. ஆமா பரவாயில்ல பரவாயில்ல. இப்படிதான் இருந்துட்டாலும் கோடியடி குமரன் கொட்டுமர சிவந்தன் பாத்துக்கு பெரிய கூறி நமது ஊர் அருகாமையில் தோப்பூர் மாணவ கண்டெடுத்து எனது அன்பு மச்சானமாகி பி அன்பு மச்சானமாகி PS மருது அவர்கள் மடியிலே மிருதங்கம் டொப்பி அண்டோயா.
கை தட்டுக்கப்பு எல்லாம் உயிரை கொடுத்து வாசிக்கிறாங்க. கப்புன்னு உட்காந்துருக்கீங்களா அடைச்ச மணிக்கு. மாப்பிள்ள நீ வாசிக்கிறத பார்த்தா உங்க அப்பா நான் வந்துருச்சு மாப்பிள்ள. சரி. ஆமா மாப்பிள்ள, உங்க அப்பாக்காண்டி ஒரு பாட்டு ஒண்ணு வச்சிருக்கேன் மாப்பிள்ள. அப்பாக்காண்டி பாட்டு வச்சிருக்கேன்? ஆமா. என்னையா சொல்ற? அருமையான பாட்டுறா, அதுக்கு வாசிக்க சொல்றா. அந்த பாட்டுக்கு இவர் வாசிக்கணும்? ஆமா. சரி. அந்த பாட்டுக்கு மாப்பிள்ள வாசிச்சேனா உனக்கு எத்தனை லட்சம் கட்டாலும் தரேன் மாப்பிள்ள விடிய காலில். ஆமா மாப்பிள்ள. தூத்துக்கோடி கொத்தனார் அப்புறம் தூக்கி போட்டு குத்துனா பக்கத்தில் பாம்பு. அதுக்கப்புறம் பாடாத. அதுக்கு மேல பாடவே மாட்டேன். அடுத்த வரி பிப்ரவரியில தான் வரும். ஆமா, அப்படிலாம் இருந்துட்டாலும் இன்னைக்கு பலவாத்திய புகழ், பலவாத்திய கலைஞன், பலவாத்திய மாஸ்டர் அளவு கூடி பார்த்து மரியாதை கூறி நமது ஊர் அருகாமல் உள்ள தண்டியன்னு இந்த மாணவர்கள் எடுத்து பார்த்து மரியாதை கூறி என் வீட்டுக்கு தான் ஒரு பொம்பளை பிள்ளை கூப்பிட்டு வந்து அந்த பொம்பளை டைவர்ஸ் ஆகி போச்சு. நான் தான் மைய வச்சு கெடுத்து விட்டேன். பார்த்துக்கு மரியாதை கூறிய எனது தண்டியனந்திர மாணவன் கண்டெடுத்த முட்டு அழகர் அவர்களுக்கு மடியிலே ஆழ்ந்த பல வாக்கியங்கள். ஆமாப்பா, இக்கல இட்டி அப்படி மழை பெஞ்சு ஓஞ்ச மாடிக்கு இருக்கப்பா. மொட்டுன்னு சொன்னாடா, இந்த வாசி வாசிக்கிறியாடா? ஏண்டா அழகரு மொட்டுன்னு சொல்ற இந்த வாசி வாசிப்பாங்க? ஏண்டா அழகரு இது என்னடா மாட்டு துளையே இந்த பாடு போறேன்னா கொண்டையோட வீட்டு பக்கம் வந்துடாத கும்பிரியும் கும்பிரி. அடா ஏடா இந்த தொழிவே இந்த பாடு போறேன்னா
அந்த தொழில் சிக்கிச்சுனா எப்படி அந்த பிள்ளை மட்டும் அங்கிட்டு போன பிள்ளை கல்யாணம் ஆகி அதுக்கிடையாக எங்களுக்கும் ஆமா போ இந்த ட்ரெயின் கிளம்பிருச்சு பாருங்க 6 மணி ட்ரெயின் ஹலோ ஹலோ அதுக்கிடையாக எங்களுக்கும் சிறந்த முறையில் தாய் தந்தை வழங்கக்கூடிய நமது ஊர் அருகாமல் உள்ள அகரம் ஆண்மகள் எடுத்து எனது அன்பு மாமா மைய அகரம் ஆறுமுக அவர்கள் மடியிலே சீட் அண்ட் தாளம் நான் அகர ஆர்வம்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் பல யூடியூப்ல பார்த்திருக்கேன் நல்ல பெல்ட்டி அடிச்சு ஆடுவாப்ல பரம்புப்பட்டி குளிச்சாமியை ஃபீட் பண்ணி அடுத்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காப்ல அடுத்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காரு ரெண்டாவது இடத்துல இவர்தான் நிக்கிறாரு பிடிச்சிருக்காரு ஆமா அப்ப பெல்ட்டி அடிச்சு ஆட சொல்லுங்க அப்பதே பெரிய தலைக்காரன் ஒத்துக்குறேன் இல்லாட்டா ஒத்துக்கிற மாட்டேன் டேய் பெல்ட்டி அடிக்க பரவாயில்ல கை தட்டுங்கப்பா தாளக்காருக்கு ஏன்னா பள்ளி அடிச்சா பெரிய தாளக்காரா தாளம் போட்டாதே தாளக்கார என்னங்கண்ணே தாளம் போட்டாதே இந்த ஒரு பாட்டு இருக்குல்ல ஆமா பாட்டு இந்த கொலுசு கடை ஓரத்துல பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டுக்கு வந்து முறையா தாளம் போட்டது இவங்களுடைய பாட்டை முப்பாட்டை வாரிசுதே அந்த பாட்டுக்கு மட்டும் ஒழுங்கா தாளம் போட சொல்லுங்க சரி பெரிய தாளக்காரன் மைக்கிட்டு வாப்பா ஆமா வா விட மாட்டேன் வா அன்னைக்கு பருவ கிடையாது கொலுசு கடை சிஞ்சா சிஞ்சா உன்னை போட்டுக்கிட்டு செஞ்சா பங்கு எனக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னப்பா இந்த பாட்டுக்கு வந்து சிஞ்சா சிஞ்சான்ற நட ஆமா வேற பாட்டுக்கு வேற நட போடணும் ஆமா ஆனா இந்த முண்டை பையன் எல்லா பாட்டுக்கும் ஜை ஜப்பு தான் போடுவான் இந்த முண்டைக்கு இந்த வாசிப்பு தர ஒரு வாசிப்பே தெரியாதுடா ஏதோ வச்சுக்க நம்மளும் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்க ஒரு வழியில நம்மக்கே நல்ல ஒரு சிறப்பான தலைக்கலைஞர் இப்ப பாருங்களேன் என்ன இப்ப கொஞ்ச நேரத்துக்கு பிடிப்பாப்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன மாதிரி கிறுக்கா மாத்திருவேன் கொஞ்ச நேரத்துல பாருங்க என்ன செய்யணும்ட்டு அதுக்குனாக எங்களுக்கு சிறந்த முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்து விழா கமிட்டியாளர்களுக்கும் மற்ற இந்த குடும்பத்தாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி பரவாயில்ல பெத்த தாய் மாதிரி பரிமாறினாங்க உங்க குடும்ப மாணிக்க உங்க வீடு மாதிரி தம்பி அருமையா சாப்பிடுங்க தம்பி அருமையா பரிமாறின அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் விளைச்சார்பில் சேர்ந்த கலைக்குழு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்குனாக டீப்பு நல்ல டாப்பு நல்ல டீப்பு அளவு கூடி எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் செண்டமாம் தமக்கென்று ஒரு வெட்டி முறிச்சு கூட்டு வரக்கூடிய எம்கே ரேடியஸ் வளையங்குளம் எம்கே ரேடியஸ் அண்ணா அவர்களுக்கும் அதில் பணிபுரிந்த அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி எல்லாம் கை தட்டுங்க இப்போ ஆமாண்ணே வாங்க அண்ணே 750 ரூபான்றனால கம்மி பண்ணி மட்டும் வச்சிடாதனே நல்லா இருப்பேன் ஆமாம் பரவாயில்ல அதுக்குனாக இப்படிக்கு வளையங்குளம் கிராம பொதுமக்கள் அனைவருக்கான வரவருக்கு திண்டுக்கல் மாவட்டம் அஞ்சுகுளத்துப்பட்டி கிராமத்தாரர்கள் வசிக்கும் திரு கிருஷ்ணன் வேலம்மாள் இவர்கள் பேரம்பேத்திகள் மற்றும் கே கருப்பையா ராஜ் இவர்கள் குழந்தை செல்வங்கள் கெடி குத்தான் கே ராஜ்குமார் கே ஜோதிகா குடும்பத்தினர் மற்றும் வளையங்குளம் கிராம பொதுமக்கள்கள் இந்த நாடகத்தின் அமைப்பாளருமாகி பார்த்துக்கு மரியாதை கூறிய எனது அன்பானார்மாகிய பிரபல கட்டட கலைஞரமாகிய எனது அன்பானார் பி தர்மாண்ணா அந்த நாடகத்தை அமைத்திருக்கார்கள் இந்த நாடகம் மட்டும் இல்லாமல் வீரப்பட்டை கட்டவன் அரிச்சந்திரா சின்னகர பெரிய கருப்பு காளிகத்த கருப்பு துவரம் பருப்பு உளுந்த பருப்பு அதில் அடுத்த வருஷத்துக்கு என்ன வியாபாரம் அப்புறம் சொல்லிக்கொண்டு ஏன்னா இந்த கான்டெக்ட் மட்டும் இல்லை எந்த ஒரு கான்டெக்டாக இருந்தாலும் விறகு வெட்டுற கான்டெக்ட் கம்மா தூர் வர்ற கான்டெக்ட் கட்டட கான்டெக்ட் கம்பி கட்டுற கான்டெக்ட் எந்த ஒரு கான்டெக்டாக இருந்தாலும் எனது அன்பான தரமான நாடு மட்டும் மிக தாய்மையோடு கேட்டுக்கொண்டு அதுக்கு நான் குரு ஃப்ரெண்ட் ஹவுஸ் அவர்கள் இணைந்து இது பண்ணியிருக்கார்கள் இந்த நாடகத்தினை துணை அமைப்பாளருமாகிய உங்கள் அன்பு ஆசையும் பெற்றவன் உங்கள் குடும்பத்தில் ஒருவருமாகிய அது என் பேர் ஆஸ்டர் சொல்றப்போ சொல்லிக்கிறேன் காரணத்தால ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நயன்தராவின் தங்கச்சியும் ஐய சரி எனது அன்பு அக்காவும் ஐய அக்கா வந்து அண்ணன் நான் நேற்றுல இருந்து இன்னைக்கு எனக்கு மதினியா மாறிடுச்சு நாம முறைய மாத்திட்டேன் பார்த்து மரியாதை கூறி எனது அன்பு சகோதரிமாகிய வல்லாளப்பட்டி மாணவர்கள் நடத்த MSK பவத் தாரணி அவர்கள் முன்னாடியே கமிக்கல் நடத்தி காத்துக் கொண்டுள்ளார்கள் அப்படி கொஞ்சம் சேத்தனைக்கு மாணி மாங்குயிலே அடி அடி
தாலிக்குள்ள சேர்த்தலிங்க மானே மாகுயிலே அரணானே மாகுயிலே ஏம்மா 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 பழைய 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 வர்ற அன்னைப்புறம் உட்காருங்க, அமைதியாக உட்காருங்க. யாரு தயவு செய்து வீட்டுக்கு எத்திரிச்சு போயிடாதீங்க. வீட்டுக்கு யார் எத்திரிச்சு போனாலும் பக்கத்துல கோயில் காசு வெட்டி போட்டு போடுவேன். படு மோசமான ஆள் நானு. ஆமா, எத்திரிச்சு மட்டும் யார் தயவு செய்து போயிடாதீங்க. அண்ணே ஆம்பளை ஆளுக்கு காசு வெட்டுவீங்க, ஆமா. பெண்கள் எந்திரிச்சு போனாங்கன்னா அவங்களுக்கு கூட மண்ணெளி தூத்துவேன். ஆமா, யாரும் எத்திரிச்சு போயிடாது. ஏன்னா இந்த நாடகம் நல்லா இருக்கிறது நல்லா இல்லை உங்க கையில இருக்கு. நாடகம் வந்து கதை நாடகம், மகமா என்ற சின்னகரி பிரியகரிப்பு நாடகம். அற்புதமா சாமி இறக்குவோம். அற்புதமா சாமி இறக்குற நேரத்தில் வந்து உண்மைக்கே சொல்றேன், இந்த கல்யாணம் புதுசாக கல்யாணம் பண்ண போறவங்க இருந்தால் வீட்டுக்கு இமீடியட்டா போயிருங்க. ஏன் சொல்றேன்னா, அன்னைக்கு ஒரு ஆள் அப்படிதான் புதுசா கல்யாணம் ஆக போற ஆள் வந்து இந்த நாடகம் பார்க்கறக்காண்டி வந்து உட்காந்துருக்காப்ல. சரி, அது தூக்கம் வலிச்சுல லைட்டா அசந்து படுத்துட்டாப்ல. அப்பதான் சாமி பாட்டு பாடி சாமி இறச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து ஒரு பெண்மணி சாமி ஆடி வருது, முரட்டு பொம்பளடா. சரி, இப்படி தண்டிடா. அங்க இருந்து ஆடி வருது, ஆடி வருது. ஆடி வந்துச்சுல, சரியான பொம்பளை. சரி, அவைகளை கல்யாணம் ஆக போற இடவெல்ல படுத்து கிடந்தவன் போட்டு அந்த பொம்பளை தரிச்சு பிரிச்சு மிதிச்சு வதறலாம் ஆகல வீஞ்சுக்கிட்டு தாலி கட்ட பருவ இப்படி போறேன், அனாதியா போறேன். அதனால இந்த புதுசா கல்யாணம் பண்ண போற ஆம்பளையே யாரு இருந்தாலும் வீட்டுக்கு போயிருங்க போய். ஆமா, இந்த காரணத்தினால காலத்தமிழ் காரியத்துக்கு கேட்ட காரணத்தால உங்கள் முன்னால் பப்புனா எடுத்து கொண்டிருப்பவன் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை, உங்க குடும்பத்தில் ஒருவருமாகியே என்னை வளர்த்து ஆளாக்கி விட்ட தெய்வம் நமது ஊர் அருகாமல் உள்ள நல்லூர் மாணவ கண்டிடத்தை வி வி முத்துவேல் அவர்களுடைய அன்பு மாணவனுமாகியே நமது ஊர் அருகாமல் உள்ள சத்யா நகர் மாணவ கண்டிடத்தை NSP சைக்கிள் ஜாக்சன் உங்கள் முன்னால் பப்பாடியை காத்து கொண்டு உள்ளேன். கைத்தட்டின ஒரு உள்ளத்துக்கு மட்டும் நன்றி நன்றி. ஆமா ஆமா, பேசிக்கிறோம். செயின் எது இல்லையானே, நாய் செயினாவது போடுங்கண்ணே. 5 கிலோ செயின் இருக்கா, வாங்கிக்க. 5 கிலோ செயின் கொண்டு போய் வீட்டில் கட்டினேன். எனக்கு பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்தியே எனது பாசமிகு எங்கள் அண்ணே. ஏன்னா அவர் கூட தான் நான் பிறக்கலை. ஏன்னா வருஷம் முழுவதும் நாடகம் அமைக்கணும்னா எங்கள் அண்ணன் என்னை கூப்பிட்டுருவார். தம்பி நம்ம நாடகம்டா வந்து நல்ல முறையில் அமைச்சு கொடுத்துறா தம்பி, நல்லா பள்ளியில் கூப்பிட்டு வாடா தம்பிடுவார். வருஷம் முழுவதும் என்னை பொறுத்தளவுக்கு நான் சின்ன இந்த மாதிரி சின்ன ஜீரோ எங்களுக்கு நாடகம் பிடிச்சிருக்கா. அப்போ சின்ன கலைஞர்லாம் கூப்பிட்டு வந்திருக்கேன். பிடிச்சிருந்த அளவு கை தட்டுங்கப்பா. ஆமாம், ஏன்னா சின்னஞ்சிறு கலைஞர்லாம் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா, இந்த கலைஞரில் கூப்பிட்டு வர காரணம் எங்கள் அண்ணன் தர்மானந்தே. தம்பி நல்ல கலைஞரில் கூப்பிட்டு வாங்க, அருமையாக நாடகத்தை நடத்துகிறோம்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா தர்மானை ஆசைக்கினாங்க நல்லபடியாக நாடகத்தை நடத்தி கொடுப்பேன்ற காரணத்தினால பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்தி எனது அன்பான தர்மானா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பில் என்ன சார்ந்த கலைக்குழு சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமாம், பாஸ் எல்லாத்துக்கும் போயிட்டு வரவா. ஆமா, ஒன் சாங் ப்ளீஸ். அப்படியே ஒன் கோ ஓடிடுறேன் ஒரே ஓட்டமா. ஆமா, கிராம பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. அந்த வர்ற பவதானி அக்கா டான்ஸ் நல்லா ஆடக்கூடியவங்க. ஆமா, திறமையானவங்க. பங்காளியும் நல்லா ஆடக்கூடியவர். ஆமா, அதனால 2 பேத்தையும் ஆட்டத்துல சந்திப்போம். ஓகேவா? ஆமா, முடிஞ்ச அளவுக்கு ஆடுவான். பேச்ச போட்டு வரவர்னு அறுக்க வேணாம், ஆட்டத்துல பாத்துக்குருவான். வேற வழி இல்லை. அப்புறம் அவன் இந்த காலத்தால கருப்பு கால தமிழ கருத்து கடை சுள்ளோடி போயிட்டு அம்மியா அம்மியா நடிப்பருக்கு ரசிப்பருக்கு நட்பு இருக்கணும். hello 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 அடிச்சாலும் தந்தாயி மகனை குடிச்சாத்தானே வெறுக்கிறான். கால் நொண்டியானாலும் காப்பாத்தும் தந்தாரோ புருஷனை குடிச்சாத்தானே வீட்டை விட்டு விரட்டுறான்.
நான் ஊருல நாட்டுல உனக்கு இப்போ மதிப்பிருக்கா ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு வந்து வச்சிருந்தேன் 5 ஏக்கர் வச்சிருந்தேன் 4 மரக்காய் வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் கண்ட கண்ட சரக்கெல்லாம் பிளாக்ல வாங்கி குடிச்சுவிட்டு எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலும் தாண்டா வெந்தது கைகாலும் நடுங்குது பழம் குடும்பம் தெருவில் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் சோகமாயிருக்கும் அப்பா வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் இனிமேலே யாரும் தாளக்காரரை போல குடிக்க வேணாமுன்னு ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன்